Hi guys, 2011 ரிலீஸ் ஆன A Lonely Place to Die. இப்போ அங்க கதைக்குள்ள போலாம். நீங்க பார்த்து கொண்டு இருப்பது வாய்ஸ் மூவி ஷார்ட். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. படத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு பிரம்மாண்டமான ஷார்ப்பான மலையை காமிக்கிறாங்க. அந்த மலையில 3 பேர் ஏறி போயிட்டு இருக்காங்க. அப்படி 3 பேரும் அந்த மலையை ஏற முயற்சி பண்ணும்போது கீழே இருக்கிற ஹீரோயினும் அவரோட ஃப்ரெண்டும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த இடம் ரொம்ப அழகா இருக்கு, வா ஒரு செல்ஃபி எடுக்கலான்னு பேசிக்கிட்டே இருக்கும் போது அவங்களுக்கு முன்னாடி கோல்டன் ஈகிள் ஒண்ணு பறந்து போகுது. அதை ரசிச்சுக்கிட்டே போட்டோ எடுக்க முயற்சி பண்ணும்போது மேல இருக்கிற நபர் கயிறை எடுத்துக்கிட்டே போவாரு. அப்ப கீழே இருக்கிறவங்களோட கால்ல கயிறு மாட்டினால ஒரு சின்ன செகண்ட்குள்ள கால் தவறி அவங்க 2 பேரும் கவிழ்ந்து கீழே விழுகிறதுக்காக போறாங்க. ஆனா அதுக்குள்ள மேல இருக்கிற நபர் ஹீரோயினும் அவங்களோட ஃப்ரெண்டையும் காப்பாத்த வேகமா இறங்கி வராரு. இல்ல ஹீரோயினோட ஃப்ரெண்டு தலையில தொங்கிட்டு இருப்பாரு. அவரெல்லாம் நகர முடியாம மூச்சு விட முடியாம திணறுவாரு. இதை பார்த்த ஹீரோயினும் கொஞ்ச நேரம் பொறுமையாரு, மூச்சு பொறுமையா விட, பதட்டப்படாதன்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது மேல இருக்கிற நம்பர் வேகமா வந்து அவரை காப்பாத்திடுறாரு. இவங்க விழுந்த வேகத்துல அவங்க கேமரா கீழே உடஞ்சி செதறி போயிருக்கோம். அந்த அளவுக்கு உயரத்துல இவங்க இருப்பாங்க. இப்ப 3 பேரும் வேகமா மேல ஏறுறாங்க. மேல வந்த அவங்க நிம்மதியா தரையில படுக்கிறாங்க. அவங்களுக்கு முன்னாடி அந்த ஈகிள் கிட்ட பறந்து போகுது. அது ஆச்சரியத்தோட பாக்குற ஹீரோயின் இங்க இருந்து படத்தோட பேரை போட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. இப்ப சுத்தி அந்த மலையை காமிக்கிறாங்க. எவ்வளவு அழகு இருக்கோ அந்த அழகுக்குள்ள ஆபத்து முழுசா மறைஞ்சிருக்கும். இதை தெரியாத ஹீரோயினும் அவங்க ஃப்ரெண்டும் நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயினும் அவங்களோட ஃப்ரெண்டு கிட்ட, டே நம்ம வந்திருக்கிற இடம் ரொம்ப மோசமானது, இங்க நம்ம விளையாட்டுத்தனமா ஏதாவது பண்ணோம்னா உசுரே போயிடும், அதனால விளையாட்டை குறைச்சிட்டு சீரியஸா நம்ம டிராவல் பண்ணணும் அப்படின்னு சொல்ல, இப்ப இவங்க 3 பேரும் போகும்போது அந்த இடத்துல ஒரு பில்டிங் இருக்கும். அங்க 2 கப்பிள்ஸ் தங்கிட்டு இருப்பாங்க. அவங்களும் இவங்க கூட சேர்ந்து டிராவல் பண்ண போறாங்க. ஹீரோயினும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் அங்க தங்குறதுக்காக போறாங்க. அந்த இடம் ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்கு பிடிக்காது. அந்த இடத்துல ஸ்மெல்லா இருக்கு, ஃபுட்டு சரியில்லைன்னு குறை சொல்லிக்கிட்டே இருப்பாரு. ஆனா அங்க இருக்கிற 2 கப்பிள்ஸும் அவங்களுக்கு ரொம்ப அன்பாவும் அக்கறையா பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கும். இவங்க டிராவல் பண்ணி வரனால அவங்க அப்பா அம்மா கிட்ட அந்த பொண்ணை விட்டு வந்திருப்பாங்க. அவங்க அம்மா அவளை ரொம்ப மிஸ் பண்ணேன்னு அவங்க கணவர் கிட்ட சொல்லிட்டு இருக்க, எங்க நைட்டு ஹீரோயினோட ஃப்ரெண்டும் போன் யூஸ் பண்ணுவாரு, சிக்னலே வரல, என்னடா இடம் இது அப்படின்னு குழம்பிட்டு இருக்க. இங்க ஹீரோயினும் கையில நடந்த எல்லா விஷயத்தையும் நினைச்சு பயந்துகிட்டு இருக்காங்க. இப்ப நைட்டு எல்லாம் ஒன்னும் உட்காந்து குடிச்சிட்டு கேம் விளையாடிட்டு இருக்காங்க. அப்படி கேம் விளையாடும் போது ஹீரோயினோட ஃப்ரெண்டு தான் வின் பண்றாரு. வீட்டோட ஓனருக்கு கொஞ்சம் கடுப்பா இருக்கு. பட் கேம்னா தோல்வியும் வெற்றியும் சகஜம் தான், அதனால அப்படியே விட்டுட்டு அவர் அங்கிருந்து போயிடுறாரு. இப்ப நைட் எல்லாம் தூங்கும் போது ஹீரோயின் அங்கிருந்து ஒரு போட்டோ பார்ப்பாங்க. அதுல இந்த மலை பனி காலத்துல எப்படி இருக்கும்ன்ற இமேஜ் தான் இருக்கு. அதை பார்த்த ஹீரோயினும் கண்டிப்பா ஒரு நாள் இந்த இடத்துக்கு வரணும், அதுவும் பனி காலத்துல அப்படின்னு சொல்லும் போது கைட் பண்றவரும் அந்த டைம் தான் ரொம்ப ரிஸ்க் ஆனது, இப்ப பாக்குற மாதிரி இந்த மலை இருக்காது, அப்ப இன்னுமே கடினமா இருக்கும், பட் நம்ம வரலாம் அப்படின்றத அவர் சொல்லுவாரு. இப்ப அடுத்த நாள் எல்லாம் இழந்துக்கிறாங்க. இன்னும் சில மலைகளை தாண்டதுக்காக எல்லா திங்ஸும் பக்காவா ரெடியா வச்சுட்டு அப்படியே சில மரங்களை தாண்டி அவங்க போகும்போது அந்த வீட்டோட ஓனர் சில ஃபுட்டு சமைச்சிருப்பாங்க. எல்லாமே சாண்ட்விச் தான். இதனால என்னோட ஃப்ரெண்டுக்கு கடுப்பாயிரும், என்னங்க நீங்க ஒழுங்காவே சமைக்க மாட்டேன்றீங்க போது இருக்கிறத தான் சாப்பிடணும், இது நல்லாதான் இருக்கும்னு சொல்லும் போது இதை மனுஷன் சாப்பிடுவானா சொல்லிட்டு அவர் எடுத்துட்டு வந்த சாக்லேட்டை சாப்பிட்டுட்டு இருக்காரு. சரி இங்கே நான் வாஷ்ரூம் போயிட்டு வரேன்னு அவர் போகும்போது கைட் பண்றவனும், நீ எங்க போனாலும் என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு போகணும், ஞாபகம் வச்சுக்கோன்னும் போது அதுக்குன்னு இப்போ நான் சொல்லிட்டு போகணுமா, சரி சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போகும்போது குரல் கொடுத்துக்கிட்டே போவாரு. அப்ப திடீர்னு அவரோட சத்தமே வராது. கைட் பண்றவருக்கும் ஹீரோயினுக்கோ பதட்டம் ஆயிரும். அவருக்கு ஏதாவது ஆயிடுச்சா, எங்க இருக்கேன்னு கேட்கும் போது, கைஸ் உடனே இங்க வாங்க, நான் ஒரு விஷயத்த கேட்டேன் அப்படின்னும் போது, சும்மா விளையாடாதடா வா போலாம் அப்படின்னு சொல்லும் போது, இல்ல நான் சீரியஸா சொல்றேன், உடனே இங்க வாங்க அப்படின்னும் போது ஹீரோயினும் போய் பாக்குறாங்க. என்ன ஆச்சுன்னும் போது சைலண்டா இதை கேள அப்படின்னும் போது யாரோ ஒருத்தவங்க கத்துற மாதிரி சத்தம் கேக்குது. ஹீரோயினும் ஆமா எனக்கும் கேக்குது, ஒரு வேலை ஏதாவது விலங்கா இருக்கணும் போது, இல்ல இது கண்டிப்பா விலங்கல்ல, அது எனக்கு தெளிவா தெரியுது அப்படின்னு சொல்லும் போது இப்போ ஒரு பொண்ணோட குரல் கேட்கும். பதறி பொண்ணு ஹீரோயின் அவங்க டீம் எல்லாரையும் கூப்பிடுவாங்க. அந்த சத்தம் எங்க இருந்து வருதுன்னு சொல்லி எல்லாம் தேடிட்டே இருக்க, இப்ப அவங்களுக்கு முன்னாடி ஒரு பைப்ல இருந்து சத்தம் வருத பாக்குறாங்க. அந்த ஓட்டையில யாராவது இருக்கீங்களா அப்படின்னு கத்தும் போது ஒரு சின்ன பொண்ணோட குரல் கேட்கும். வீட்டோட ஓனரும் இங்க யாரோ ஒரு பொண்ணை புதைச்சு வச்சிருக்காங்க, நமக்கு ரிஸ்க் எதுவுமே பண்ணாதீங்க அப்படின்னும் போது, கண்டிப்பா யாரோ ஒருத்தங்க இந்த பொண்ணை வேணும்னு ஏதாவது இதுக்குள்ள வச்சிருக்காங்க. ஆனா இந்த பொண்ணை சாகணும்னு அவங்க நினைக்கல. அப்படி சாகணும்னு நினைச்சா காத்து போகக்கூடிய இந்த பழுப்பை இவங்க வச்சிருக்க மாட்டாங்க. நம்ம இந்த பொண்ணை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்ல வீட்டோட ஓனரு பயந்துட்டே இருப்பாரு, ஏதாவது ஆபத்தா இருக்க போகுது அப்படின்னு சொல்ல மத்த 2 ஆட்களும் அந்த இடத்த தோண்டுவாங்க. ஒரு மர பலகை இருக்கும், அதை திறப்பாங்க.
பேக்கா உள்ள ஒரு சின்ன பொண்ணு இருப்பா, ஸ்கூல் யூனிஃபார்ம் கூட. அந்த பொண்ணை பார்த்து அவரும் பயந்து போயிடுவாரு. உடனே அந்த பொண்ணு மேல தூக்க முயற்சி பண்ணுவாங்க. ஆனா அந்த பொண்ணு பயத்துல இருப்பா. அதனால வீட்டோட ஓனரோட மனைவி இறங்கிடுவாங்க. கவலைப்படாதமா, உன்னை நான் சேஃபா கூட்டிட்டு போறேன்னு சொல்லி அந்த பொண்ணை மேல கூட்டிட்டு வந்து தண்ணியெல்லாம் கொடுத்து அந்த பொண்ணு கிட்ட உன் பேர் என்னன்னு கேட்கும் போது ஆனா அப்படின்றத சொல்லுவா. நீ எந்த ஊரு, உன் அப்பா அம்மா எங்க இருக்காங்க அப்படின்னும் போது அந்த பொண்ணு வேற ஒரு மொழியில பேசுவா. இவங்களுக்கு புரியாது. உனக்கு தமிழ் தெரியாதாமா அப்படின்னு கேட்க எனக்கு தெரியாதுட்டு அந்த பொண்ணு சொல்லுவா. அந்த பொண்ணோட உடல் நலமா மோசமா இருக்கும். ஏன்னா அந்த பொண்ணுக்கு சாப்பாடு கொடுக்காம இங்க வச்சிருப்பாங்க. இந்த பொண்ணோட கண்டிஷன் ரொம்ப மோசமா இருக்கு. சீக்கிரமா போலீஸ் கிட்டையும் டாக்டர் கிட்ட இந்த பொண்ணை கூட்டிட்டு போகணும்னு சொல்லி கைட் பண்றவரு மேப்பை பார்ப்பாரு. எந்த வழியா சீக்கிரமா போறதுன்னு பார்க்கும் போது அங்க டெவில் பிரிட்ஜ்னு ஒண்ணு இருக்கும். ரிவர் போற இடம் அது. ஆனா ரொம்ப ஆபத்தானது. அந்த வழியா நம்ம கிராஸ் பண்ணி போனா பக்கத்துல ஒரு சின்ன கிராமம் இருக்கு, அங்க போய் உதவி கேட்கலான்றத கைட் பண்றவர் சொல்லுவார். ஆனா அங்க நம்ம எல்லாராலையும் போக முடியாது. அங்க போறதுக்கு 2 பேர் தான் இருக்கணும். நானும் ஹீரோயினும் போறோம் அப்படின்னு சொல்லவும் வீட்டோட ஓனரும் சரி, அது வரைக்கும் எங்களால இங்க இருக்க முடியாது, எப்ப வேணா ஆபத்து வரும், இந்த பொண்ணை லாக் பண்ணி வச்சவங்க எங்களை டார்கெட் பண்ணலாம் சொல்ல, சரி அப்போ உங்களுக்கு இந்த மேப்பை கொடுக்குற, இங்க மார்க் பண்ண வழியா நீங்க வாங்க, கடைசியில நாங்க உங்களை சந்திப்போம்னு சொல்லிட்டு கைட் பண்றவரும் ஹீரோயினும் வேகமா ஓட ஆரம்பிப்பாங்க. அப்படி அவங்க வேகமா ஓடும் போது அந்த இடத்துல ஒரு சாரை இருக்கும். அது கீழே அவங்க இறங்கணும். கயிறு ரொம்ப சின்னதான் அவங்க கிட்ட இருக்கும். பட் இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போலாம்னு சொல்லிட்டு முதல்ல ஹீரோயின் இறங்குவாங்க. அப்படி அவங்க போயிட்டே இருக்கும் போது கயிறு பாதியில நிற்கும். அதனால அவங்க கயிறை விட்டுட்டு பாறையை பிடிச்சு இறங்க முயற்சி பண்ணுவாங்க. கைட் பண்றவரும் பாப்பாரு, இரு நான் உனக்கு வந்து ஹெல்ப் பண்ணேன்னு சொல்லிட்டு அவரும் இறங்கி வர இப்ப டக்குன்னு அவர் கயிறு கட்டாயி அவர் மேல இருந்து கீழே கல்லுல விழுந்து இறந்து போயிடுறாரு. இதை பார்த்த ஹீரோயினுக்கு பயங்கரமான பதட்டம். என்ன பண்றதுன்னே தெரியாது. அவங்க இப்ப அந்த பாறையில நடுவுல நிக்கிறாங்க. மேலேயும் போக வாய்ப்பு இல்லை, கீழேயும் போக வாய்ப்பு இல்லை. அப்படியே திக்கிச்சு போய் நின்றுகிட்டு இருக்காங்க. இங்க அந்த குட்டி பொண்ணும் மத்த ஆட்களும் போயிட்டே இருக்கும் போது அந்த பொண்ணு வேற யாருக்கிட்டையும் மிங்கிளாக மாட்டேன்றான். அந்த ஹவுஸ் ஓனரோட மனைவி கிட்ட மட்டும்தான் இருக்கா. ஆனா அவங்களுக்கும் ரொம்ப டயர்டா இருக்கு. அந்த பொண்ணை கூட்டிட்டே போக முடியல. சரி வா, இன்னும் கொஞ்சம் தூரம் தான் போயிடலான்னு அவங்க கணவர் சொல்ல அவங்களும் நடந்து போய்கிட்டே இருக்காங்க. எங்க ஹீரோயினும் என்ன பண்றதுன்னு தெரியாம நின்றுகிட்டு இருக்கா. அவளால பிடிச்சு நிட்டு இறங்குற மாதிரி இடங்களே இருக்காது. நின்னுகிட்டே இருக்கும் போது இப்போ ஒரு கல்லு மேல இருந்து கீழே விழுகும். 2வது கல் அப்படியே அவங்க நெத்தில இடிச்சு விழுக அவங்க தண்ணிக்குள்ள குதிச்சிடுறாங்க. இப்போ எப்படியோ நீச்சல் அடிச்சு மேல வராங்க. அவங்க ஃப்ரெண்ட பாக்குறாங்க. இப்போ கண்ணை திறந்து பார்த்தா அந்த குட்டி பொண்ணு இருந்த அந்த பெட்டியில ஹீரோயின் இருக்காங்க. ஹெல்ப் மீன்னு கத்துறாங்க. கண்ணை திறந்து பார்த்தா இது அவங்களோட கனவு தான். இப்போ அவங்க ஃப்ரெண்ட பாக்குறாங்க. அவர் ஸ்பாட்ல இறந்து போயிருப்பாரு. அவரோட கயிறை பாக்குறாங்க. அந்த கயிறை யாரோ கட் பண்ண மாதிரி அவங்களுக்கு தெரியுது. மேல பார்த்தா ஒரு நபர் அங்க இருந்து வேகமா போற மாதிரி தெரியுது. அப்ப அந்த பொண்ணுக்காக தான் நம்மள கொலை பண்ண முயற்சி பண்றாங்க. இவனுங்க கிட்ட இருந்து தப்பிக்கன்னு சொல்லி ஹீரோயின் அங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. அதே இடத்துல இங்க மத்த ஆட்கள்லாம் நடந்து போய்கிட்டே இருக்கும் போது தூரத்துல 2 பேரு கையில கண்ணை வச்சுட்டு அதுங்க கூட்டமா இங்கதான் இருக்கு, போட்டு தள்ளிடலாமா அப்படின்னு கேட்க, இல்ல இல்ல நம்ம இன்னும் கொஞ்சம் கிட்ட போலாம், கன் வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்றத சொல்லி அந்த 2 பேரும் கிட்ட போறாங்க. இப்ப அவங்க தூரமா இருந்து கன்னை லோட் பண்ணும் போது 2 ஆட்கள் அங்க வராங்க. நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்க, அது எதுக்கு நாங்க உங்ககிட்ட சொல்லணும், நீங்க இங்க இருக்கிற விலங்கு வேட்டையாட வந்தவனுங்க தானே, இந்த கன்னை எங்ககிட்ட கொடுத்துட்டு இங்க வந்து உடனே போங்க அப்படின்னு சொல்ல, அதை நீ சொல்லக்கூடாது, இது எல்லாருக்கும் உரிமையான இடம் தானே அப்படியே வேட்டையாடுறவங்க சொல்லுவாங்க. சொன்னதை கேட்டா நல்லது, இவன் செயல்பட்டு வர மாட்டான், உன்னை முடிச்சிடு அப்படின்னு சொல்ல அங்க வந்து ஒருத்தன் ஒரு நபரை கொலை பண்ணிட்டு இன்னொருத்தவனை மேல இருந்து தள்ளி விட்டுறாங்க. இப்ப கண்ணை வச்சு அவங்க என்ன ஏம் பண்ணாங்கன்னு பார்த்தா அந்த இடத்துல கூட்டமா மான்கள் இருக்கும். அதுதான் அங்க வேட்டையாட வந்திருப்பாங்க. இப்ப இவங்க 2 பேரை போட்டு தள்ளிட்டு நமக்கு தேவை விலங்கு கிடையாது, அதை விட முக்கியமான ஆட்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி பொண்ணை கூட்டிட்டு போறவங்கள ஏம் பண்ணிட்டு அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே போறாங்க. இவங்க 2 பேரும் தான் அந்த சின்ன பொண்ணை கடத்தி வச்சவங்க. அதே இடத்துல எங்க சாலையில ஒரு கார் வேகமா போயிட்டு இருக்கு. அதுல 2 பேர் இருக்காங்க. ஒரு போலீஸ் ஆபீசர், பின்னாடி இருக்கிறவரு அந்த கடத்தப்பட்ட பொண்ணுக்கு வேண்டியவர். அந்த கடத்தப்பட்டவன் பணத்தை எடுத்துட்டு இங்கதான் வர சொன்னான். அவனை நம்ம எப்படி அது பிடிச்சிடணும், அவன் கேட்ட பணம் என் கையில இருக்குன்னு சொல்ல, ஆனா என்ன நம்ம இன்னும் கிட்ட போக போக அந்த காட்டுல சிக்னலே கிடைக்காது, அவன் இந்த வாட்டி விடவே கூடாதுன்னு சொல்லிட்டு இவங்களும் அவன் சொன்ன லொகேஷனை ஃபாலோ பண்ணிட்டே போறாங்க. இங்க அந்த குட்டி பொண்ணை கூட்டிட்டு வந்தவங்களும் ரிவர் கிட்ட வந்திருப்பாங்க. ஆப்போசிட்ல ஹீரோனி நிக்கிறாங்க. அவங்க இந்த இடம் ஆபத்து, நம்மள கொல்ல ஒருத்தவங்க வராங்கன்னு சொல்ல அந்த தண்ணியோட சத்தத்தினால அவங்களுக்கு கேட்கவே கேட்காது. என்ன சொல்றேன்னு கத்த, சரி இந்த ரிவரை ஃபாலோ பண்ணிட்டு நீங்க அந்த சைடு வாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோனி போகும்போது அந்த வீட்டோட ஓனரும் ஹீரோனோட காலிலேயே அடிபட்டு இருக்கு, ஆமா அவ கூட போனவருக்கு என்ன ஆச்சுன்னு கேட்க ஹீரோயின் அவர் கதை முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்ல எல்லாருக்கும் பார்த்துட்டா வந்துரும். என்ன பண்றதுன்னு யோசிக்க இப்போ அந்த குட்டி பொண்ணோட முகத்துல அப்படியே ரத்தம் கரப்பாடுது. என்னன்னா அந்த பொண்ணை பிடிச்சிட்டு இருக்க அந்த லேடிய அந்த கிட்னாப்பர் ஷூட் பண்ணிருப்பாங்க.
அந்த லேடி கீழே விழுக அவங்க ஆல்ரெடி அந்த பொண்ணை பிடிச்சனால அந்த பொண்ணும் தண்ணியில சேர்த்து விழுந்துடுறா. அவங்க கணவர் அவங்க மனைவியை தூக்க முயற்சி பண்ண ஹீரோனோட ஃப்ரெண்டும் சார் அவங்க தண்ணி கிட்ட போயிட்டு இருக்காங்க, வாங்க இங்க போய் பிடிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த தண்ணியை ஃபாலோ பண்ணிட்டு அப்படியே வேகமா ஓட மறுபக்கம் ஹீரோயினா ஓடிட்டு இருக்காங்க. அந்த கிட்னாப்பர்ஸ் கண்ணில் மாட்டவங்க எல்லாரையும் ஷூட் பண்ண கன்னை லோட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்படி ஓடி போயிட்டே இருக்கும்போது ஹீரோயினை ஷூட் பண்ண ஹீரோயினி தண்ணிக்குள்ள குதிச்சிடுறாங்க. அவங்களும் தண்ணிக்குள்ள போய் பாக்குறாங்க, ஆனாவை தூக்கிடுறாங்க. ஆனா திரும்பவும் ஒரு தண்ணியில ஒரு சர்வல் இருக்கிறனால 2 பேரும் பிரிஞ்சிருவாங்க. இப்ப ஹீரோயினி ரொம்ப நேரமா தண்ணிக்குள்ள தேடிட்டே இருக்கா. தண்ணிக்குள்ள யாரோ இருக்கிற மாதிரி தெரியுது. போய் பார்த்தா அது அந்த இறந்து போன லேடி. அவங்கள பார்த்தா ஹீரோயினிக்கு பயம் வந்துடும், மேல வந்திருக்காங்க. திரும்பவும் தண்ணிக்குள்ள நீச்சல் அடிச்சு தேடிட்டு இருக்க இங்க ஹீரோயினியோட ஃப்ரெண்டையும் அந்த வீட்டோட ஓனரையும் அந்த கொலைகாரங்க ஷூட் பண்ண ட்ரை பண்றாங்க. அவங்களும் வேகமா ஓடிக்கிட்டே இருக்க ஹீரோயின் ஆனாவை பார்த்துடுறாங்க. அவங்க தண்ணிக்குள்ள முழுகி போயிருப்பா. அவளை தூக்கிட்டு வந்து அவளை தெளிவுபடுத்தி இங்க இருந்து போகணும்னு சொல்ல இப்ப அந்த கிட்னாப்பர்ஸ் ஹீரோயினிய பார்த்துடுறாங்க. அவளை இங்க விடு அப்படின்னு சொல்ல ஹீரோயின் அந்த பொண்ணை தூக்கிட்டு வேகமா ஓட ஆரம்பிப்பா. அவங்களும் கன்னை லோட் பண்ணிட்டு வரேண்டி அப்படின்னு சொல்லிட்டு வேகமா வர இப்போ அந்த குட்டி பொண்ணு ஹீரோயினை விட்டு பயந்து வேகமா ஓடி போயிடுறான். ஹீரோயினும் பாக்குறாங்க அந்த வீட்டோட ஓனர் இருக்காங்க. சார் நம்ம எல்லாமே ஒண்ணு சேரணும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஒரு பக்கம் ஓட இப்ப அந்த பொண்ணு பயந்துட்டு இருக்கா. அந்த கிட்னாப்பர்ஸ் கையில கண்ணோட இருக்காங்க. இப்ப அந்த பொண்ணை ஒருத்தவங்க தொடுறாங்க. பார்த்தா ஹீரோயினியோட ஃப்ரெண்டு சைலண்டா இங்க வந்து போன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை தூக்கிட்டு அவர் வேகமா ஓட கால் வலிக்கு சரிவுல விழுந்துருவாரு. கால் ஃபிராக்சர் ஆயிரும். 4 பேரும் ஒன்னா சேர்ந்து என்ன பண்றதுன்னு யோசிக்க வீட்டோட ஓனரும் நம்மளால ஓட முடியாது, ஏன்னா உன் ஃப்ரெண்டோட காலை அடிபட்டிருக்கு, அவன் எப்படி ஓனாலும் அவனதான் அடுத்தது டார்கெட் பண்ணுவாங்க, இந்த பொண்ணை பேசாம விட்டுடலாம்னு சொல்லும் போது ஹீரோயின் இல்ல சார் அந்த பொண்ணை கடத்தி வச்சிருக்காங்க, அந்த பொண்ணை நம்ம விடக்கூடாது அப்படின்னு சொல்ல சரி அவங்களுக்கு நம்ம 3 பேரும் அவசியமே இல்லை, இந்த பொண்ணுக்காக தான் அதை பண்றாங்க, அப்போ இந்த பொண்ணு போற இடத்த தானே அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அந்த பொண்ணை தூக்கிட்டு அவர் வேகமா ஓட 2 கிட்னாப்பர்ஸும் அந்த நபரை பிடிக்கிறதுக்காக ஓடிக்கிட்டே இருக்காங்க. இப்ப அவரோட காலை ஷூட் பண்ண அவர் கீழே விழுந்துறாரு. அவரை நெஞ்சிலே ஷூட் பண்ணிடுறாங்க. எங்கிட்ட இருந்து தப்பிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கிட்ட வந்து பார்த்து ஒரு நபர் பயங்கரமா சிரிக்க ஆரம்பிக்கிறார். என்னன்னா இவர் அந்த பொண்ணு தூக்கிட்டு ஓடி வந்திருக்க மாட்டார், அந்த பொண்ணு மாதிரியே ஒரு பொம்மையை செட்டப் பண்ணிருப்பாரு. இவன் இப்ப என்ன பண்றதுன்னும் போது அவன் ஆல்ரெடி சாக தானே கிடக்குறான், சாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஷூட் பண்ணிட்டு இப்ப ஹீரோயினை தேடி வராங்க. ஆனா ஹீரோயினும் அவரோட ஃப்ரெண்டும் அந்த குட்டி பொண்ணும் மலையில இருந்து கீழே இறங்குறதுக்காக ரெடியா இருக்காங்க. இப்ப அந்த பொண்ணு பயப்படுறா, இறங்க மாட்டேன்ற. ஹீரோயினும் நீ தப்பிக்கணும்னா இதுதான் பண்ணி ஆகணும்னு சொல்லி அந்த பொண்ணை ஃபோர்ஸ் பண்ண அவளும் பயந்துட்டு கீழே இறங்குறா. அதே நேரத்துல எங்க கார்ல வந்துட்டே இருக்கும்போது ஆபீசரும் அவரோட அசிஸ்டன்ட்டும் அந்த பெட்டியில ஜிபிஎஸ் அவனை நம்ம இன்னைக்கு விடவே கூடாது, பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு வேண்டியவர் கிட்ட சார் பணத்தை எக்காரத்து கொண்டு அவங்க கிட்ட பேத்துறாதீங்க, பொண்ணை பார்த்தா மட்டும்தான் நம்ம அவங்க கிட்ட பணத்தை கொடுக்கணும், அவனுக்கு என்னென்னவோ கதையை சொல்லுவானுங்க, எதையும் நம்பாதீங்க, அவ சேஃபா இருக்கான்னு தெரிஞ்ச பிறகு நம்ம பிளானை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல இங்க அந்த குட்டி பொண்ணு ஹீரோயின் அவளோட ஃப்ரெண்டு கீழே இறங்கிருவாங்க. ஹீரோயினோட ஃப்ரெண்டும் எனக்கு என்னவோ அந்த பொண்ணை தேடிதான் இவனுங்க வரானுங்க, அவனுங்களுக்கு நம்ம முக்கியம் இல்ல, இந்த பொண்ணை தான் விட்டுட்டு போலாமே அப்பதான் ரொம்ப உயிரோட இருப்போம்னு சொல்ல ஹீரோயின் அந்த பொண்ணு முகத்தை பாரு, அந்த பொண்ணை விட்டுட்டு போகணும்னு உனக்கு தோணுதா, அந்த பொண்ணை ஸ்கூல் யூனிஃபார்ம் உடைய கடத்திட்டு வந்திருக்கான், அவ்வளவு மோசமானங்க அவங்க கேட்ட அந்த பொண்ணை விடணும் நீ சொல்றியா நம்ம போது ஃப்ரெண்டு யோசிப்பாரு. சரிப்பா நம்ம போலாம், நம்ம இங்க நிக்க நம்ம உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லிட்டு இவங்க வேகமா போறாங்க. அப்படி சாலையை கடக்கும் போது ஒரு வண்டி போகுது, ஆனா அவங்க கவனிக்காம போயிடுறாங்க. ஹீரோயினும் அந்த பொண்ணை கூட்டிட்டு பக்கத்துல இருக்கிற கிராமத்துக்கு போயிடுறாங்க. அன்னைக்கு இரவு ஒரு திருவிழா போகுது, ஊரே கொண்டாட்டமா இருக்கு. அப்போ ஹீரோயின் அவரோட ஃப்ரெண்டும் அந்த குட்டி பொண்ணும் கூட்டிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல நடந்தது எல்லாத்தையும் சொல்றாங்க. அங்க ஒரே ஒரு ஆபீசர் தான் இருப்பாங்க, ஏன்னா அது ஃபெஸ்டிவல் டைம்னால எல்லா ரவுண்ட்ஸுக்கு வெளியே போயிருப்பாங்க. அவரும் நீங்க கவலைப்படாதீங்க, உடனே நான் என்னோட ஹையர் ஆபீசருக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறேன், மற்றபடி எல்லாத்தையும் பாத்துக்கலாம்னு சொல்றாங்க. ரொம்ப நேரம் ஹீரோயின் வெயிட் பண்றாங்க. ஆபீசரும் உங்களுக்கு ஜூஸ் வேணுமா சாப்பாடு வேணுமான்னு கவனிக்கிறாரே தவிர எந்த ஒரு ஸ்டெப்பும் எடுக்க மாட்டேன்றத ஹீரோனோட ஃப்ரெண்டு பாக்குறாரு. இங்க இருந்தா சேஃப் கிடையாது, எப்ப வேணா நம்ம உயிருக்கு ஆபத்து வரும், யாருக்கு தெரியும் இந்த போலீஸே அவங்க கூட கேங் சேர்ந்து நம்மள டார்கெட் பண்ணலாம், நீங்க வந்து போயிடலாம்னு சொல்ல ஆபீசர் வராரு. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, நான் சில ஆபீசர் கிட்ட சொல்லியிருக்கேன் அவங்க வந்துருவாங்க அப்படின்னும் போது சார் நீங்க ரொம்ப நேரமா இதுதான் சொல்றீங்க, ஆனா நான் வந்த வரைக்கும் நீ யாருக்கும் கால் பண்ணது கூட நான் பாக்கல, நாங்க இங்க இருக்க மாட்டோம் இங்க வந்து போறோம் அப்படின்னு இவங்க வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்க நேரத்துல இங்க அந்த பொண்ணுக்கு வேண்டியவரை கையில பணத்தை வச்சுட்டு கிளர் கிட்ட டீல் பேசுறதுக்காக ஒரு ரெஸ்டாரண்ட் வெயிட் பண்ணுவாரு. ரொம்ப நேரமா அவன் வரமாட்டான், போலீஸ் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. திரும்பி பாக்குறாரு, இப்ப டக்குன்னு அவன் வந்துடுறான். பணத்தை எடுத்துட்டு வந்திருக்கியா, நீதானே அந்த பொண்ணோட அப்பா அப்படின்னு சொல்ல ஆமா பணத்தை எடுத்துட்டு வந்திருக்கேன், அந்த பொண்ணை காமி அப்படின்னும் போது பொண்ணு சேஃபான இடத்துல தான் இருக்கா, நீ பணத்தை கூட நான் சொல்ற இடத்துக்கு போ, அந்த பொண்ணு உனக்கு கிடைச்சிருவான்னு சொல்ல என்னை பார்த்தா உனக்கு கேனியன் மாதிரி இருக்கா, பணத்தை கொடுக்கணும்னா நான் அந்த பொண்ணை பார்க்கணும், பார்க்காத வரைக்கும் நான் உனக்கு பணத்தை கொடுக்க மாட்டேன்,
இதுதானே நம்மளோட டீல் அப்படின்னு சொல்ல, நீ பணத்தை கொடுத்தனா உன் பொண்ணு உன்கிட்ட சேஃபா வருவா. எனக்கு ஒண்ணு இது புதுசான வேலை கிடையாது. நான் அது மாதிரி நிறைய கேஸ் பண்ணியிருக்கேன். நான் ஆல்ரெடி பையனை கடத்தினேன். அவங்க அப்பா அம்மா பணத்தை கொடுக்க லேட் ஆயிடுச்சு. அது அவங்க மேல தப்பு. அதனால குளிர்ல அந்த பையன் அந்த இடத்துலயே உறைஞ்சி இறந்து போயிட்டான். அது ஒரு சம்பவம் கிடையாது. ஒரு பேரண்ட்ஸ் என்ன போலீஸ் கிட்ட காட்டி கொடுக்கணும்னு சொல்லிட்டு பணம் கொடுக்குற பையில நியூஸ் பேப்பரா வச்சாங்க. அடுத்த நாள் அவங்களோட பையனோட சடலம் அவங்க வீட்டுக்கு வந்தது. இது மட்டும் இல்ல, இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயம் நான் பண்ணியிருக்கேன். இது உண்மையான கதை. நீ நம்பினா பணத்தை என்கிட்ட கொடு அப்படின்னு சொல்ல, நான் உன் கதை கேட்க வரல, என் பொண்ணை பார்க்க நான் வந்தேன். பொண்ணை காமி பணத்தை கொடுக்குறேன், இல்லைன்னா உங்ககிட்ட பேசுறது எனக்கு தேவையில்லாத விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்க. இங்க அந்த ஃபெஸ்டிவல் கோலாகலமா நடந்துகிட்டு இருக்கு. இப்ப ஈரனோட ஃப்ரெண்டும் இங்க இருந்து கோலா இங்க இருந்து சேஃப் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க நடந்து போக ஆபீசர் வந்துடுறாங்க. இங்க பாருங்க, நீங்க இங்க இருந்து போக கூடாது, நீங்க இப்ப ஏன் கண்ட்ரோல்ல இருக்கீங்க, நம்ம சார் நாங்க இங்க இருக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்ல, நீங்க 2 பேரும் போங்க. ஆனா அந்த பொண்ணு இப்போ என் பொறுப்புல இருக்கா, அவளை உங்ககிட்ட என்னால விட முடியாதுன்னு சொல்ல, ஈரனோட ஃப்ரெண்டும் கத்தி எடுத்துட்டு நாங்க இங்க வந்து போறோம் சொல்லிட்டே இருக்கா. இப்போ ஒரு கன் அந்த ஆபீசரோட நெஞ்சில படுது. அந்த கடத்தல் குழுல சேர்ந்த ஒரு ஆள் தூரமா இருந்து உங்க ஷூட் பண்ணிட்டு இருப்பா. இப்போ ஹீரோனியும் அவரோட ஃப்ரெண்ட் அந்த பொண்ணு தப்பிக்கும் போது விடாம ஷூட் பண்ணிட்டே இருக்க அந்த இடமே ஒரு சலசலப்பாயிருது. இப்ப அந்த போலீஸ் ஆபீசரும் அவரோட ஆபீசர் கால் பண்ணிட்டு, சார் நீங்க இன்னும் வரலையான்னு கேட்க, அவர் இந்த கார்ல இருப்பாரு ஆனா இறந்து போயிருப்பாரு. அவங்க ஆல்ரெடி கொலை பண்ணிருப்பாங்க, அதனாலதான் அவர் வர ரொம்ப நேரம் ஆயிரும். இப்ப அந்த ஆபீசரும் கீ இருக்கு இங்க இருந்து போங்க அப்படின்னு சொல்ல 3 பேரும் தப்பிச்சு வேகமா ஓடுறாங்க. அந்த கில்லர் ஃபாலோ பண்ணிட்டே வரான். அப்படி வந்துட்டே இருக்கும்போது வெளியே அந்த ஆஃபீஸரை பார்த்தரா. ஆஃபீஸர் ஷூட் பண்ணும்போது அவரையும் கொடூரமா ஷூட் பண்ணிட்டு ஃப்ரெண்ட் அட்டாக் பண்ணிட்டு ஈரணி கிட்ட போறான். ஆனா ஈரணி அங்க வந்து வீட்டு கதவை தட்டி தட்டி ஒரு வீடா ஓபன் பண்ணிட்டு போக முடியுமான்னு பார்த்துக்கிட்டு தப்பிச்சு போயிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்த பார்த்த ஆஃபீஸர் உடனே கில்லர் கிட்ட டீல் பேசிட்டு இருக்கிற கிட்ட அந்த பொண்ணானுங்க கடத்தி வைக்கல, அந்த பொண்ணு தப்பிச்சிட்டான்றத சொல்றாங்க. இதை கேட்ட அந்த ஹோட்டலுக்குள்ள இருக்கிறவரு, பொண்ணு உங்ககிட்ட இல்லைன்னா எனக்கு எதுக்குடா உங்ககிட்ட டீலிங்கு அப்படின்னு சொல்லிட்டு கையில இந்த கன் வச்சு அவனை ஷூட் பண்ண பார்க்க அவரை தள்ளி விட்டுட்டு பண பாக்ஸ் எடுத்துட்டு அந்த இடத்த விட்டு வேகமா ஓடி போறான். ஆபீசரும் ஃபாலோ பண்றாங்க. ஆனா எல்லாருக்கும் மண்ணத்தை விட்டு அவன் வந்து வேகமா ஓடி போயிடுறான். இப்ப ஆபீசரும் அவரோட சீனியர் கிட்ட, சார் ஒருத்தன் இங்கதான் இருக்கான், இங்கதான் ஓடி இருக்கான் அப்படின்னு சொல்ல ஆபீசரும் ஃபாலோ பண்ணிட்டே போறாங்க. அதே இடத்துல இங்க ஹீரோயினும் ஒரு வீட்டோட கதவை ஓபன் பண்ணும் போது ஒரு வீடு ஓப்பனா இருக்கும். அதுல அந்த பொண்ணை கூட்டிட்டு போகும்போது அந்த கில்லர் கதவை லாக் பண்றான். வசமா என்கிட்ட மாட்டிக்கிட்டே அப்படின்னு சொல்ல, இப்ப அந்த பொண்ணை தூக்கும் போது ஹீரோயின் அவனை போட்டு அடிக்க, நீ எதுக்கு இதுல இன்வால்வ் ஆகுற, நீ எல்லாம் எனக்கு தேவையில்லை, எனக்கு அந்த பொண்ணுதான் வேணும், மரியாதையா அங்க வந்து போ, இல்லைன்னா உன் சாகடிச்சிருவேன்னு சொல்ல அந்த பொண்ணு ஒரு பவுல எடுத்து அந்த ஆளோட தலையில போட்டுட்டு வேகமா மாடியில ஓடி போறா. பெட்டு கடையில ஒளிஞ்சுக்கிறா. ஹீரோயினும் போய் கதவை லாக் பண்ணிடுறான். ஆனா அவன் இடிச்சிட்டு ஹீரோயினை போட்டு அடிச்சு தள்ளி விட்டுறான். அந்த சின்ன பொண்ணை தூக்க நினைக்க ஹீரோயினும் அவன் கூட சேர்ந்து சண்டை போடுறாங்க. அப்படி மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டே இருக்கும் போது ஒரு கோவத்துல ஹீரோயின் அவனை ஜன்னல் வழியா தள்ளி விட அவன் கீழே விழுந்து இறந்து போயிடுறான். ஆனா ஹீரோயின் செம்ம டயர்டா இருக்காங்க. வீடு முழுசா எரிய ஆரம்பிச்சிருச்சு. அந்த குட்டி பொண்ணை தூக்கி ஜன்னல் வழியா கீழே இறக்கி விட்டுட்டு தப்பிச்சு போன்னு சொல்லிட்டு அந்த எரியற நெருப்பு பக்கத்திலேயே ஹீரோயின் விழுந்திருக்காங்க. இப்போ தீயணைப்பு வீரர்கள் அங்க வந்து ஹீரோயினைய காப்பாத்திட்டு போறாங்க. அப்படி ஹீரோயினை கூட்டிட்டு போகும்போது அந்த பொண்ணு ஹீரோயினைய கட்டி பிடிச்சிட்டு இருக்கா. இந்த காட்சிய அந்த பொண்ணுக்கு வேண்டியவங்க பார்த்துட்டு அங்க இருந்து போறாங்க. இப்ப சீனியர் ஆபீசரும் அந்த கடத்தலோட ஹெட்டை பார்த்துருவாங்க. அவன் பணத்தை தூக்கிட்டு ஓடும் போது அவனை போட்டு சம்மாடி அடிச்சு அவனை இழுத்துட்டு வர்றாரு. இப்ப அந்த சின்ன பொண்ணுக்கு வேண்டியவரும் போலீஸ் ஆபீசரை கார்ல வச்சு கூட்டிட்டு போறாரு. ஆபீசரும், இங்க பாரு, ஏதாவது முட்டாள்தனமா பண்ணீங்கன்னா மொத்தமா போட்டு தட்டு போய்கிட்டே இருக்கணும் போது, சார் நாங்க ஒரு பிசினஸ் மேன், நீங்கெல்லாம் மோசமானவங்க எனக்கு தெரியும், அந்த பொண்ணோட அப்பா எங்கடா இருக்காரு, சார் நான் சொல்றதை கேளுங்க, எதுவுமே பேசாதீங்க, நான் சொல்லும் போது நீங்க வந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுக்குள்ள காரை ஓட்டிட்டு போறாரு. ஒரு இடத்துல நிக்கிறாரு. அங்க நிறைய ஆட்கள் இருக்காங்க. ஒருத்தர் போஸ்ட் ஷூட் போட்டிருக்காரு. இவர் தான் அந்த பொண்ணோட அப்பா. அவரும் போய் தூக்குங்கடா அவனை அப்படின்னு சொல்ல, காருக்கு கீழே தான் அந்த கடத்தனை வரப்பா அவனை தூக்கிட்டு வந்து, என்னோட முன்னாள் மனைவியை நான் டிவோர்ஸ் பண்ணிட்டேன், அதனால அவளுக்கு நிறைய பணம் போய் சேர்ந்திருக்கும், அந்த பணத்தை நீ யூஸ் பண்ணணும்னு என் பொண்ணே நீ கடத்திட்டியா, அவ்வளவு சீக்கிரத்துல அவனை நான் விட வேணாம்னு சொல்லிட்டு அவனை பயங்கரமா அடிக்கிறாங்க. இங்க பாருங்க, என்ன விடுங்க, உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணாலும் தரேன் அப்படின்னு சொல்ல, பணமா, என்கிட்ட இல்லாத பணமா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கை காலை கட்டி போட்டு இங்க படுக்க வைங்கடா, என் பொருள் எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. இங்க ஆபீசரை கூப்பிடுறாங்க. ஆபீசரை பார்த்த அந்த பர்சனும், சார் நீங்க எனக்கு நிறைய உதவி பண்ணிருக்கீங்க, இதுக்கு நான் உங்களுக்கு இந்த காரை பரிசா கொடுக்குறேன், இந்த காரை எடுத்துட்டு போங்க,
மத்தது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல ஆபீசர் யோசிக்கிறாரு. அந்த பொண்ணுக்கு வேண்டியவன் நான் சொன்ன அந்த பர்சன் அந்த பொண்ணோட அப்பா கூட செக்ரட்டரி. சார் இந்த கார் எடுத்து நீங்க இங்க இருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்ல ஆபீசரும் கார் எடுத்துட்டு வேகமா போறாரு. இங்க ஈரன் ரொம்ப நேரமா கண்ணை திறக்கல. இப்ப ஆம்புலன்ஸ்ல போறாங்க, கண்ணை திறந்து பாக்குறாங்க. பக்கத்துல அந்த குட்டி பொண்ணும் அவளோட மொழியில ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருப்பா. பக்கத்துல இந்த நர்ஸ் கேட்டா அந்த பொண்ணு என்ன சொல்றான்னு உங்களுக்கு புரியுதா மேம் அப்படின்னு கேட்க அவங்களுக்கு தேங்க்யூ சொன்னான்னும் போது ஹீரோயின் சிரிச்சுக்கிட்டே அப்படியே கண்ணை மூடுறாங்க. இதோட இந்த படத்தை முடிக்கிறாங்க. படத்தோட எண்டில் அந்த மலை பிரதேசத்துல பனிகாலத்துல ஒரு டீம் நடந்து போறதை காமிச்சு முடிக்கிறாங்க. செபின்சி மக்களே காலம் வித்தியாசமா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு சுவாரஸ்யமான படத்தை நான் உங்களை சந்திக்க வரேன். அண்டில் தென் பை.